ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் வேலை தொட்ட உனக்காகவே இப்பொழுதே நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் அதில் சில சங்கடங்களும் சச்சரவுகளும் இருப்பதால் தான் அது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் சரி செஞ்சுட்டு நாளைக்கு நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கிடைக்க செய்து உனக்கான நல்வழிகளையும் இந்த முருகன் நான் காட்டுறேன். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரையிலையும் வாழவும் முடியாது. அடுத்தவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நீ வாழாமல் வாழ்க்கையை வீணடிக்கவும் முடியாது தானே. அதனால் அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்குதோ இல்லையோ, உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சா மாதிரி வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்களுக்கு பிடிச்சா பழகு, பிடிக்கலைன்னா விலகி போயிட்டேரு. யாருக்காகவும் நீ பிறக்கலை. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக மகிழ்ந்து அனுபவித்து வாழத்தான் இந்த பிறப்பை எடுத்துள்ளாய். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களுக்காக நீ யோசிக்காதே. நீ யோசித்ததை உன் வாழ்க்கைக்கு சரியானதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, கிடைச்ச எல்லாத்துக்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் பிரார்த்தனை தான். உன் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காம, அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே வருத்தப்படாமல், உனக்கு இருக்கிற விஷயங்களுக்கும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற நிறைகளுக்கும் நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்கு. இந்த நொடி முதல் எப்போது நான் சொல்கிறத உணர்ந்து நான் சொல்கிற மாதிரி நன்றியோடு பிரார்த்தனை தொடங்குகிறாயோ, எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி முருகா, எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு நன்றி, இனிமே என் வாழ்க்கையில் இதை கொடுங்கன்னு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாயோ, அன்னையிலிருந்தே உன் வாழ்க்கையில் மாற்றம் வர தொடங்கும். ஏன்னா நான் நன்றி கெட்ட மனிதர்களுக்கு எந்த நல்லதும் செய்வதில்லை. ஏன்னா நன்றி கெட்ட மனிதர்கள் தெய்வமாகிய தகப்பனாகிய என்ன மறந்தாலும் பரவாயில்ல, கூட பிறந்தவங்களையும் பெற்றவங்களையும் தான் பெற்ற பிள்ளைகளையுமே கூட சில பேர் மறந்தவங்களா அவங்களுக்கு எதிராக வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. அதனால்தான் நன்றி உணர்வு மனிதனுக்கு எப்போதும் இருக்கணுன்ற எண்ணத்தோடு நான் இதை சொல்கிறேன். எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே சவால்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். நீயும் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக உன் திறமைகளை வளர்த்துக்கோ என் செல்வமே. வாய்ப்புகளையும் வசதிகளையும் இழந்தாலும் மனம் தளராமல் இருக்க நீ கற்றுக்கோ. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சவாலும் பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். சில பேருக்கு பண கஷ்டம், சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகள், சில பேருக்கு உறவுகளில் சிக்கல்கள், சில பேருக்கு மன அழுத்தம், சில பேருக்கு தோல்விகளை எதிர்கொள்வதென்ற சவால் இருக்கும். எந்த சவால் இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து தைரியமாக எதிர்கொண்டு முன்னேற கற்றுக்கோ. கஷ்டம், கவலை, கடன், பிரச்சனை, சோகம் என எல்லாத்தையும் சில உறவுகள் உன் வீடு தேடி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, அவங்க ஆசைப்பட்டது கிடச்சிருச்சு, வெற்றி அடைஞ்சிட்டாங்க, வாழ்க்கையில் ஏதாவது பொருள் வாங்கிட்டாங்கன்னா அதை பற்றி மூச்சு கூட விட மாட்டாங்க. அவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசுவாங்க, ஆனால் அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்லது கூட உன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. கேட்டால் திருஷ்டி பற்றுன்னு. அது எப்படி? எல்லா பிரச்சனைகளையும் உன்கிட்ட வந்து சொல்கிறவங்க நல்லது நடந்தால் மட்டும் சொல்லக்கூடாதா என்ன? ஒரு மனிதன் கஷ்டம் இருக்கும் வரை அடுத்தவரிடம் கவலைகளை பகிர்ந்து கொள்பவன் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகி வீடு, வண்டி, வாசல், இடம்னு ஏதாவது வாழ்க்கை நல்லா மாறும்போது உன்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு யோசி. இனிமேலாவது அடுத்தவங்களுக்காக நீ ஐயோ பாவம்னு பார்த்து கவலைப்பட்டதெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை மட்டும் சிறப்பாக செய்ய பழகு. வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிக்கிற மனிதர்களுக்கு கூட அமைகிற துணை அதே மாதிரி இருந்துட்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சில பேருக்கு பொறுப்பற்ற கணவனோ மனைவியோ துணையாக அமையும் போது அவங்க கனவுகளுக்கெல்லாம் அதுவே பெரும் தடையாக அமைஞ்சிருது. உன் உழைப்பும், அதாவது கடின உழைப்பும், உன்னுடைய கனவும் நனவாகும்படி, உன் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து அருள் செய்கிறேன். மன நிம்மதியை இழந்து தனிமையில் தவித்து தன் லட்சியங்களை நிறைவேற்ற முடியாமல் போராடி கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் வேதனைகளை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் தலையில் சுமந்துக்கிட்டு கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் கவலையையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கு மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் கூட நானே தருவேன் என் செல்வமே.
இப்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்ற உண்மையை சொல்கிறேன். அதை கவனமாக கேட்டு இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ. நல்லவங்க போல நடிச்சு உன் நம்பிக்கையை பயன்படுத்தி ஏமாற்றும் மனிதர்கள் இங்கே நிறைய பேர். அன்பு காட்டுவது போல பேசி உண்மையிலேயே உனக்கு எதிராக வஞ்சகம் செய்யும் மனிதர்களும் இங்கே சில பேர். உதவி செய்வது போல் நடித்து அவங்க நன்மைக்காக சுயநலத்தோடு உனக்கு எதிராக ஏதாவது வேலை செஞ்சுட்டு போகிறவங்களும் சில பேர். உன் முன்னாடி பேசும்போது உன்னை பாராட்டி நீ செய்கிறது தான் சரின்னு முகஸ்துதி பண்ணி, ஆனால் மனசுக்குள்ளே உன்னை எப்படி எதிராக வேலை செய்கிறது, கீழே தள்ளி விடுறது, உனக்கு துரோகம் செய்வதுன்னு யோசிக்கக்கூடிய மனிதர்களும் சில பேர். உண்மையான உறவு போல உனக்கு தான் உதவி செய்கிறது போல, உனக்கு தான் நல்லது நினைக்கிறது போல நடந்து கொண்டு உனக்கு எதிராக உன்னை பற்றி தப்பாக பேசி உன்னையே காட்டி கொடுக்கக்கூடிய மனிதர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என் செல்வமே. நீ அவர்களுள் ஒருவராக மாறிடாம எப்போதும் உண்மையாக இரு. அன்பான மனிதர்களிடம் நீ எதிர்பார்ப்பது அன்பாக மட்டுமே இருக்கணுமே தவிர யாருக்கும் துரோகமோ துன்பமோ கொடுத்துட வேண்டாம். இன்பமோ துன்பமோ உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் நீ எப்போதும் யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் எதிராக சதி செய்யாம உண்மையாக இருக்க கற்றுக்கோ. சூழ்ச்சிகளால் வென்றவர்கள் அதை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் தோற்று போகிறார்கள். நேர்மையால் தோற்று போனவர்கள் அதை பற்றி நினைக்கும் போவதெல்லாம் வெற்றி அடைவார்கள். மற்றவங்க பாராட்டுகளை விட உனது நேர்மையான தோல்வியே நிரந்தர வெற்றி தானே. அதனால தோத்து போயிட்டாலும் நீ கவலைப்பட வேணாம். இந்த முறை தோத்தினா அடுத்த முறை நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் என்ப உண்மையை புரிந்துகள். பெரியவர்கள் யாராவது ஆலோசனை சொல்லும்போது, உன்னோட வயசுல மூத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது சொல்லும்போது அந்த அறிவுரையை கேட்டுக்கிறது உனக்கு நல்லது தான். ஏன்னா அவங்க வயசுக்கு அவங்க எத்தனையோ விஷயங்களை பார்த்துருப்பாங்க. பல முகங்களையும் பல ஏமாற்றுக்காரர்களையும் பல ஏமாற்று செயல்களையும் துரோகிகளையும் துரோகங்களையும்னு அவங்க நிறைய விஷயத்தை பார்த்துருப்பாங்க. அவர்களின் காதுகளும் நல்லது கெட்டதுன்னு நிறைய கேட்டு நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க. அவர்களின் அனுபவ வார்த்தைகள் ஏதாவது ஒரு இடத்துல என்னைக்காவது உனக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். பெரியவங்க பேசும்போது அவங்க என்ன இவ்வளோ மோசமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை, அவங்க பேசுகிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அது இதுன்னு புது புது பெயர்களை சொல்லி அவர்கள் மனசை நோகடிக்காம அவங்க சொல்கிறத காதில் கேட்டு மூளையில் போட்டு வச்சுக்கோ. உன்னுடைய என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களது வார்த்தைகள் நிச்சயம் உனக்கு புரிய வரும். யாருடைய புத்திமதிகள் உனக்கு கசப்பாக இருந்தாலும் அவர்களிடம் அதை ஒரு முறை கேட்டு கலந்து ஆலோசித்து செயல்படும் போது அது உனக்கு உதவியாகவே இருக்கும். யாருடைய வார்த்தைகளையும் அலட்சியப்படுத்தாதே. இருக்கட்டும்னு கேட்டு வாங்கி காதில் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறதுல என்ன தப்பு? காசு ரொம்ப முக்கியம்தான். பணம் இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தான். ஆனால் அதுக்காக பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு நீ நினச்சிட வேண்டாம் என் செல்வமே. உன் கையில் காசு இருந்தால் நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைதான். நீ நினச்சதை சாப்பிட்லாம், நினச்சதை வாங்கிக்கலாம், நினச்ச விஷயத்த செய்யலாம், நினச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம். காசு இருந்தால் உன்னை மரியாதையோடு இந்த உலகமே பார்க்கும். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கியான்றது அதை விட முக்கியம் அல்லவா? உன்னை சந்தோஷமாக வச்சுக்கவும் காசு முக்கியம்தான். அந்த சந்தோஷத்தை வேறு எதாலையும் தர முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாத. காசு பணம் இருக்கிறதால வர சந்தோஷம் வேற, மனிதனுக்கு குடும்பமும் மகிழ்ச்சியும் அமைதியும் இருப்பதால் வரும் சந்தோஷம் வேற. அதனால காசையும் வாழ்க்கையும் போட்டு குழப்பி கொள்ளாதே. எப்போதும் காசு இருந்தால் மட்டுமே வருகிற உறவுகளையும் நட்புகளையும் தூக்கி ஒதுக்கி வச்சிடு. நீ எப்போதும் உன் மனசை நல்லா வச்சுக்கோ, மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. அதுதான் இந்த உலகில் நிரந்தரம். அதுதான் உன் வாழ்க்கையும் அழகாக மாற்றக்கூடிய விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை ஏமாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம்பி மறுபடியும் கூட வச்சுக்கிட்டு ஏமாந்து போகாதே. யாரையும் உன்னை அவமதிக்க விடாதே. மற்றவங்களை உன் பக்கமாக இழுக்க வச்சுக்கணும், நீ சொல்கிறதையெல்லாம் அவங்க கேட்கணும், உன் கூட 4 பேரை வச்சுக்கணும்னு நினச்சி மற்றவங்களுக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீ அடுத்தவங்களுக்கு எதையாவது கொடுத்தோ அல்லது எதையாவது செஞ்சோ அவங்கள உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்கும்போது அது நீண்ட நாட்கள் நீடிக்காது. நீ கொடுக்குற வரைக்கும் நல்லா வாங்கிப்பாங்க, நீ செய்கிற உதவிகளையெல்லாம் ஏற்றுக்குவாங்க. என்னைக்கு உன்னால் உதவி செய்ய முடியலையோ, என்னைக்கு நீ கொடுப்பதை நிறுத்துகிறாயோ, அன்னையிலேருந்தே உனக்கு எதிராக பேசிடுவாங்க, மாறிடுவாங்க என் செல்வமே. அதனால் எப்போதும் நல்ல எண்ணத்தோடு நல்ல குணத்தோடு மட்டுமே எல்லார்கிட்டையும் பழகு. அதை இதையும் கொடுத்து அவர்களை உன் வசமாக மாற்றி கொள்ள நினைக்காதே. உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி
ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன்னை நம்பி இருப்பவர்கள் யாரையும் ஒருபோதும் கைவிட்டுடாதே. எளியோராக இருந்தாலும் மரியாதை கொடுக்க மறக்காதே. உன் அன்பை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட, உன்னுடைய அருமை பெருமையை தெரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் நீ கெஞ்சி கேட்ட அன்பை எதிர்பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் உன்னை மதிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துக்கே நீ போகாத. உனக்காக வாழ்க்கையில் எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம உனக்கான எல்லா கையிருப்புகளையும் வைக்க கற்றுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ உன்னை அழகுபடுத்தி கொள்ள தயாராகு. நீ பயந்தினா உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாது என் செல்வமே. அதனால் தைரியமாக எல்லா காரியங்களிலும் சிறப்பாக செயலாற்று. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்களின் நிலைமையை நான் என்னன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரில. பெண்களுக்கு பசிச்சாலும் சமைக்கணும், பசி இல்லைனாலும் வீட்டில் உள்ளவங்களுக்காக சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், நல்லா இல்லைனாலும் கூட இருக்கிறவங்களுக்காக சமைக்கணும், வெளியே விருந்துக்கு போனாலும் வீட்டில் இருக்க வயசானவங்களுக்காக சமைக்கணும், வீட்டில் இருந்தாலும் எல்லாருக்காகவும் சமைக்கணும், வேலைக்கு போனாலும் சமைக்கணும், வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சமைக்கணும், பண்டிகைனாலும் சமைக்கணும், பண்டிகை இல்லைனாலும் சமைக்கணும். மொத்தத்தில் உயிர் இருக்கிற வரைக்கும் பெண்கள் மட்டுமே வேலை செய்யணும்னு நினைக்க வேண்டாம்.